திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. திருவாசகம் சிவபுராணம் முதலாம் பாடல். அருளி செய்தவர் மாணிக்கவாசகர் பெருமான். அருளிய தலம் திருப்பெருந்துறை. இறைவனார் பெயர் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமிகள். இறைவியார் பெயர் ஸ்ரீ யோகாம்பாள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோங்கவியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வாழ்க. பொருள்: நமச்சிவாய வாழ்க. நாதன் திருவடி வாழ்க. கண்ணிமைக்கும் நேரமும் என் நெஞ்சம் பிரியாதவனுடைய திருவடி வாழ்க. திருவாவடுதுறை ஆண்டருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க. தானே ஆகமமாகி நின்று நமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வாழ்க. ஒருவனாகியும் பல உரு கொண்டும் இருக்கும் இறைவனின் திருவடி வாழ்க வாழ்க. இதில் மாணிக்கவாசகர் தம்முடைய திருவாசகத்தின் முதல் ஒலியாக நமச்சிவாய என்ற திரு ஐந்தெழுத்தை சொன்னது மிகவும் இனியது. சிவம் வாழ்க என்று கூட துவங்காமல் வணக்கத்திற்குரிய நம முதலில் கூறி இறைவனின் சிவ என்ற திருநாமத்தை சொல்வது அவருடைய பணிவம்பின் வெளிப்படைத்தன்மையாகும். திருவாசகத்தில் சிறப்பிடம் பெறுவது ஆகமம். இம்முதற் பதிகத்திலேயே அதனை போற்றி நிற்பது மாணிக்கவாசகர் பெருமானுடைய ஆகமங்கள் பால் உள்ள வெகுமதிப்பை காட்டுகின்றன. வேதங்கள் இறைவனுடைய இயல்பு கூறுகின்ற போது ஆகமங்கள் அப்பெருமானை எவ்வகை அடையாளம் என்பது பற்றி நமக்கு காட்டுகின்றன. வேதங்கள் அறிவானால் ஆகமங்கள் அந்த அறிவின் பயன்பாடு. இவ்வாறு ஆகமங்கள் நமக்கு இறைவனின் அருகில் செல்லும் வழிகாட்டுவதாலும் ஆகமங்கள் இறைவனால் அருளி செய்யப்பட்டதாலும் இறைவனை ஆகம நெறி தந்து அருகில் வரச் செய்கின்ற வள்ளல் என போற்றுகின்றனர். திருச்சிற்றம்பலம்.